Hello everyone. Sexual reproduction in flowering plants. Today our topic is pollination. Okay, right. So there are two events in sexual reproduction of flowering plants. One is pollination, and the second one is fertilization. Okay. So pollination சொல்லுவாங்க அந்த மகரந்த சேர்க்கை, fertilization கருவுதல், union of gametes. Okay. To do fertilization, pollination is very important event. Okay. See pollination. What is pollination? அப்படின்னா transfer of pollen grains. Okay, pollen grainsங்கிறது ஒரு male gametophyte transfer of pollen grains from anther to stigma. So that's all. Anther to stigma. நம்ம ஸ்டிக்மானா சேம் ஃப்ளவராக இருக்கலாம் அல்லது டிஃப்ரெண்ட் ஃப்ளவராக இருக்கலாம், சேம் பிளான்ட்டாக இருக்கலாம் அல்லது டிஃப்ரெண்ட் பிளான்ட்டாக இருக்கும். ஓகே, சேம் ஃப்ளவர் or different flower. Same plant and different plant but எல்லாமே same species. That is very important. Okay, right. So based on the same plant or different plant, pollination is of two types: autogamy, xenogamy. What is autogamy? Pollination. இதுக்கு இன்னொரு பேர் வந்து செல்ஃப் ஃபர்டிலைசேஷன், இதுக்கு பேர் கிராஸ் ஃபர்டிலைசேஷன், கிராஸ் பாலினேஷன், நாட் ஃபர்டிலைசேஷன், பாலினேஷன், செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன். ஓகே, வாட் இஸ் ஆட்டோகேமி? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆந்தர், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grains from anther of a flower to stigma of the same flower. Okay, stigma of same flower or say different flower of same plant. இது ரெண்டுமே ஆட்டோகேமில் தான் வரும். ஒன்று, ஒரு பிளான்ட்டில் ஒரு ஃப்ளார் இருக்குது, அதுக்கு இடையில் ஆந்தர் வந்து போலனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகே, ஆந்தர் டு ஸ்டிக்மா. அல்லது டிஃப்ரெண்ட் ஃப்ளார் ஆஃப் சேம் பிளான்ட், மேலே ஒரு ஃப்ளார் இருக்கும், கீழே ஒரு ஃப்ளார், இந்த ரெண்டு ஃப்ளாருக்கு இடையில் நடக்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் எஸ்பெஷலி ஸ்டிக்மா ஆஃப் த சேம் ஃப்ளார் இஸ் known as autogamy, பட் ஸ்டிக்மா ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ளார் இட் இஸ் கால்டு ஜீட்டோனோகேமி. ஜீட்டோனோகேமி. ஓகே, ஜீட்டோனோகேமி. அது என்ன சார் ஜீட்டோனோகேமினா? அப்போ transfer of pollen grains from anther of a flower to stigma of the different flower of same plant, that is called ஜீட்டோனோகேமி. ஒரே பிளான்ட் தான், ஆனால் வேறு வேறு ஃப்ளார்ஸ், டிஃப்ரெண்ட் ஃப்ளார். ஜெனட்டிக்கலாக இட் இஸ் ஆட்டோகேமி. ஜெனட்டிக்கலி இட் இஸ் ஆட்டோகேமி. ஏன்னா ஒரே ஜெனட்டிக்கல் ஐடென்டிக்கல் இருக்கும், ஒரே பிளான்ட்டில் ரெண்டு ஃப்ளார் கிடையாது, ஜெனட்டிக் ஐடென்டிக்கல் இருக்கும். So genetically autogamy, but ecologically and functionally different. Okay, ecologically means இங்க ஒரு flower இருக்கு, வேற ஒரு இடத்துல தான் இருக்கு flower, அப்ப place different. That is ecologically செயல்பாடு வேற வேற செயல்பாடு இருக்கும் இந்த flower தான். So functionally different. Okay, come to xenogamy, cross pollination, transfer of pollen from anther to stigma of different plant. வேற ஒரு பிளான்ட் இருக்குது, இங்கே ஒரு ட்ரம்ஸ்டிக் மரம் இருக்குது, இன்னொரு இடத்துல ஒரு ட்ரம்ஸ்டிக் மரம் இருக்குது, இது ரெண்டு கடையில் போலன் ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் தட் இஸ் கால்டு xenogamy. ஓகே, இட் இஸ் ஜெனட்டிக்கலி, ஃபிசியாலஜிக்கலி, ஈக்கலாஜிக்கலி டிஃப்ரெண்ட். ஓகே, ஜெனட்டிக்கலி, ஃபங்க்ஷனலி or physiologically same, ecologically different phenomenon, that is called xenogamy. Okay, xenogamy requires, both geitonogamy also requires pollinator, agents that require for pollination. Okay, that is variation. Geitonogamy ku pollinator வேணுங்க, xenogamy ku வேணும். Okay, right. Next, இப்ப plant வந்து two types ஆ பிரிக்கப்படுது. என்ன மாதிரி பிளான்ட்? யூனிசெக்சுவல் ஃப்ளார் இருக்குல்ல, மேல் ஃப்ளார், ஃபீமேல் ஃப்ளார், அந்த மாதிரி யூனிசெக்சுவல் ஃப்ளார் இருக்கக்கூடிய பிளான்ட்டை ரெண்டாக பிரிக்கப்படுது. மொனோஷியஸ், டையோஷியஸ். நல்ல கான்செப்ட் புரியணும், நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். மொனோஷியஸ்னால் என்ன பண்ணா, மேல் ஃபீமேல் ஃப்ளார் இருக்கு இல்லையா, ஃபீமேல் ஃப்ளார், மேல் ஃப்ளவரும் சரி, ஃபீமேல் ரெண்டு ஃப்ளார் பா, மேல் ஃப்ளவர், ஃபீமேல், they are present on same plant. ஓகே, அப்படின்னா இந்த மொனோஷியஸில் ஆட்டோகேமி நடக்குமா? எஸ், ஆட்டோகேமி மட்டும்தான் நடக்கும்.
கிராஸ் பாலினேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா டிஃப்ரெண்ட் பிளான்ட்னா தான் கிராஸ் பாலினேஷன். ஓகே, ஸோ இட் ப்ரிவென்ட்ஸ் மொனோஷியஸ் ப்ரிவென்ட்ஸ் வாட்? Monoecious prevents autogamy but not geitonogamy. Okay, autogamy நடக்காது. ஏன்னா சேம் ஃப்ளவர்னா தான் autogamy. geitonogamy நடக்கும். டிஃப்ரெண்ட் ஃப்ளவர் ஆஃப் சேம் பிளான்ட் இல்லையா? டிஃப்ரெண்ட் ஃப்ளவர் தானே, மேல் ஃபீமேல்னாலே வேறு வேறு ஃப்ளவர் தானே. ஓகே, but in the case of dioecious, male and female flowers are present on different plants. Okay, different plants. அங்கே இது நடக்குமா? கண்டிப்பாக xenogamy தான் நடக்கும். ஏன்னா dioecious it prevents both autogamy and geitonogamy. இந்த கொஸ்டின் கேட்கலாம். இது வந்து it prevents autogamy but it prevents geitonogamy and xenogamy. xenogamy தான் நடக்கும். geitonogamy autogamy ரெண்டையும் ப்ரிவென்ட் பண்ணி. ஓகே, பட் ப்ரொமோட் அப்படிங்கிறது இங்கே geitonogamy தான் நடக்கும், இங்கே வந்து xenogamy தான் நடக்கும். ஓகே, geitonogamy நடக்கும், இங்கே xenogamy தான் நடக்கும். எஸ், பட் இட் ப்ரிவென்ட்ஸ் autogamy அண்ட் xenogamy. இங்கே இட் ப்ரிவென்ட்ஸ் autogamy அண்ட் geitonogamy. ஓகே, இப்போ மொனோஷியஸ்க்கு நம்ம எக்ஸாம்பிள் என்ன? மேல் ஃப்ளவரும் ஃபீமேல் ஃப்ளவரும் ஒரே பிளான்ட்ல இருக்குது. கோகனட், கேஸ்டர், கோகனட், கேஸ்டர், குக்கர் பீட்ஸ், வெள்ளரிக்காய், மெய்ஸ், இதெல்லாம் மொனோஷியஸ் பா. Dioecious example papaya, date palm. Papaya, date palm. Okay, so monoecious, dioecious, papaya and date palm. Next இப்போ contrivances for self pollination. Contrivances for self pollination. என்னென்ன contrivances தேவைப்படும் self pollination க்கு? 4 contrivances we need. One is monocliny, homogamy, cleistogamy and fourth bud pollination. இந்த நாலு வந்து செல்ஃப் பாலினேஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகள். கான்ட்ரிவென்சஸ் அப்படிங்கிறது அடாப்டேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மோனோக்ளைனி? மோனோக்ளைனினாலே என்னன்னா பைசெக்சுவாலிட்டி. ஒரு பைசெக்சுவல் ஃப்ளவராக இருந்தால் தான் ஆட்டோகேமி நடக்க முடியும். செல்ஃப் பாலினேஷன் நடக்கணும்னா பைசெக்சுவல் ஃப்ளவராக இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஹெர்மோப்ரோடைட்னு சொல்லுவாங்க. ஹோமோகேமினா என்ன அர்த்தம்னா both androecium and gynoecium opens or matures at same time. அதாவது ஆந்தரும் கார்பனும் என்ன ஆகும்? மெச்சூர் அட் சேம் டைம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே சேம் டைம் மெச்சூர் ஆனால் தான் அந்த போலன் கிரெயின்ஸ் ஃபார்ம் ஆகும். அதே நேரத்தில் இங்கே ஓவியூல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஒன் இஸ் கிளீஸ்டோகேமஸ். கிளீஸ்டோகேமஸில் எப்படின்னா in these plants flowers are not open even after maturity. They present as a bud only. They can't open. அப்படியே மொட்டாவே இருக்கும். அதான் கிளீஸ்டோகேமஸ். அப்போ செல்ஃப் பாலினேஷன் நடக்கும் இல்லையா? என்னென்ன பிளான்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. வயோலா காமலினா. ஓகே, வயோலா காமலினா ஆக்சாலிஸ். These three are example for கிளீஸ்டோகேமி. அது மட்டும் இல்லை, இந்த பிளான்ட்ஸில் ரெண்டு வகையான ஃப்ளவரும் இருக்கும். ஒன்று இந்த மாதிரி கிளீஸ்டோகேமஸ் ஃப்ளவரும் இருக்கும், இன்னொன்று சாஸ்மோகேமஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளவர் ஓப்பன் ஆகும், இந்த ஃப்ளவர் ஓப்பன் ஆகாது. அப்போ இந்த ஃப்ளவர் வாங்க கிளீஸ்டோகேமஸ் பட்டாகவே இருக்கும், உள்ளுக்குள்ளேயே ஆந்தர் ப்ரொடியூஸ் போலன் கிரைன்ஸ், உள்ளே ஓவியல் இருக்கும். ஸோ ஃபர்டிலைசேஷன் ஆகி சீடு ப்ரொடக்ஷன் ஆகும். ஸோ கிளீஸ்டோகேமஸ் கிவ்ஸ் அ செட் ஆஃப் சீட்ஸ். ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சீட்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இட் ஹெல்ப்ஸ் ஃபார் ஆட்டோகேமி. ஓகே, so that is Cleistogamous. Bud pollination takes place in bud condition. பட்டா இருக்கும்போதே நடக்கும். அப்போ செல்ஃப் பாலினேஷன் தான் நடக்கும். எக்ஸாம்பிள் ரைஸ் அண்ட் வீட். ஓகே, so there are 4 contrivances for self pollination: monocliny, homogamy, cleistogamy, bud pollination. Okay, right. Next, contrivances for cross pollination. Contrivances for cross pollination. இது ரொம்ப முக்கியங்க, கொஸ்டினபிள் பார்ட் தான். இப்போ கிராஸ் பாலினேஷன் நடக்கணும்னா என்னென்ன கான்ட்ரிவன்சஸ் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன் என்னன்னா டைக்ளைனிங். அங்கே எப்படி மோனோக்ளைனிங் பைசெக்சுவாலிட்டி சொன்னோம், இங்கே டைக்ளைனிங், அதாவது யூனிசெக்சுவல் ஃப்ளார். யூனிசெக்சுவலாக இருந்தாலே கண்டிப்பாக கிராஸ் பாலினேஷன் தான் நடந்தாகும். யூனிசெக்சுவாலிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் டேட் பாம் அண்ட் பப்பாயா, இதை டயோசியஸ் பிளான்ட்னே நம்ம சொன்னோம். ஸோ அதில் கண்டிப்பாக கிராஸ் பாலினேஷன் தான் நடக்கும். செகண்ட் டைகோகேமி. டைகோகேமின்னா என்ன நடக்கும்னா ஸ்டேமன் அண்ட் கார்பல் இருக்கு இல்லையா, போத் மெச்சூர் அட் டிஃப்ரெண்ட் டைம். ரெண்டு வேறு வேறு டைமில் மெச்சூர் ஆனால் ஃபர்டிலைசேஷனுக்கு யூஸ் ஆகாது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்தர் முன்னாடியே மெச்சூர் ஆயிடுச்சுன்னா போலன் ரிலீஸ் ஆகும். ஆனால் இங்கே ஸ்டைல் வந்து அதாவது இந்த ஓவியல் வந்து ரெடியாக இருக்காது. ஓகே, ஸோ அந்த மாதிரி மெச்சூர் அட் சேம் டைம், மெச்சூர் அட் do not mature, not same time, do not mature at same time, different time. ஸோ அதில் ஆந்தர் முன்னாடி மெச்சூர் ஆனால் அது பேர் புரோட்டாண்டஸ், கார்பன் முன்னாடி மெச்சூர் ஆனால் அது பேர் புரோட்டோகைனி. அதில் ரெண்டு டைப் இருக்கு, புரோட்டாண்டஸ், புரோட்டோகைனி. ஆந்தர் மெச்சூர் ஏர்லி தேன் கார்பன். அதுக்கு எக்ஸாம்பிள் புரோட்டாண்டஸ், எக்ஸாம்பிள் காட்டன், சால்வியா, சன்ஃப்ளவர், கேப்சலா. பாருங்க கேப்சலா வந்துருச்சு டிபிக்கல் ஆங்கிள்ஸ். புரோட்டாண்டஸ், புரோட்டாண்டஸ். ஓகே, புரோட்டாண்டஸ்ங்கிறது என்னன்னா ஆந்தர் மெச்சூர்ஸ் அட் ஃபர்ஸ்ட் தென் கார்பல். அப்போ கார்பல் இல்லாதனால ஃபர்டிலைசேஷன் நடக்காது, கிராஸ் பாலினேஷன் தான் நடந்தாகும். புரோட்டோகைனி மீன்ஸ் கார்பல் மெச்சூர் அட் ஃபர்ஸ்ட். அதுக்கு எக்ஸாம்பிள் குரூசிஃபரேசி, ரோசேசி, அரிஸ்டலோக்கியேசி. குரூசிஃபரேசி, ரோசேசி, அரிஸ்டலோக்கியேசி இதெல்லாம். ஸோ இது வந்து ரெண்டாவது டைக்ளைனி, டைகோகேமி. தேர்ட் வந்து பாருங்க சாஸ்மோகேமஸ். நம்ம சொன்னோம் இல்லையா, கிளிஸ்டோகேமஸ், சாஸ்மோகேமஸ் ரெண்டு ஆப்போசிட்டாக சொன்னோம். கிளிஸ்டோகேமஸ்னா பட்டாவே இருக்கும், ஓப்பனே ஆகாது. பட் சாஸ்மோகேமஸ்ங்கிறது ஃப்ளவரிங், ஓப்பனிங். ஓகே, பிரைட்டனிங் ஆஃப் த ஃப்ளவர், ஓப்பனிங் ஆஃப் த ஃப்ளவர். ஸோ அந்த ஓப்பன் ஆனால் தானே கிராஸ் பாலினேஷன் நடக்க முடியும், ஓப்பன் ஆகலைன்னா செல் பாலினேஷன் தான் நடக்கும். ஓகே, ஃபோர்த் ஹெர்கோகேமி, மார்பாலஜிக்கல் பேரியர், பாலினேஷன் நடக்கூடாதுன்னு தடுக்கிறது. இப்போ நீங்கள் கெலோட்ரோபிஸ்லாம் பார்த்துக்கோங்க, ஆண்டர் இந்த மாதிரி இருக்கும், அப்புறம் ஸ்டிக்மா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டிவாக இருக்கும், ஆண்டர் உள்ள ப்ரொடியூஸ் ஆகும் போலன் கிரெயின்ஸ். ஓகே, ஸோ மார்பாலஜிக்கல் பேரியர் எஸ்பெஷலி கெலோட்ரோபிஸ். ஓகே, அண்ட் குளோரியோசா, குளோரியோசாலையும் கெலோட்ரோபிஸ்லையும் ஹெர்கோகேமிங்கிற கிராஸ் பாலினேஷன் ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு அடாப்டேஷன், மார்பாலஜிக்கல் பேரியர். ஓகே, அடுத்து ஹெட்டிரோஸ்டைலி. அதாவது ஹெட்டிரோஸ்டைலிங்கிறது என்னன்னா ஒன்று லென்த் ஆஃப் த ஃபிலமெண்ட் ரொம்ப லென்த்தாக இருக்கும், இல்லைன்னா ஸ்டைல் லென்த் ஷார்ட்டாக இருக்கும். இல்லைன்னா லென்த் ஆஃப் த ஃபிலமெண்ட் ஷார்ட்டாக இருக்கும், ஸ்டைலோட லென்த் லாங்காக இருக்கும். அப்போ பாலினேஷன், செல்ஃப் பாலினேஷன் நடக்க முடியுமா? ஒன்று லாங் ஃபிலமெண்ட் ஷார்ட் ஸ்டைல், இல்லைன்னா ஷார்ட் ஃபிலமெண்ட் லாங் ஸ்டைல். அந்த மாதிரி தான் பாலினேஷன் நடக்காது, கிராஸ் பாலினேஷன் நடக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பிரிம்ரோஸ், லிம்னம், பிரிமுலா. இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று லாங் ஃபிலமெண்ட்டாக இருக்கும், இல்லைன்னா ஷார்ட் ஸ்டைலாக இருக்கும். மகரந்த கம்பின்னு சொல்ல முடியாது ஃபிலமெண்ட், அது லாங்காக இருக்கும். ஸ்டைல்னு சொல்ல முடியாது சூழ்தண்டு, அது ஷார்ட்டாக இருக்கும். ஓகே, இல்லைன்னா அப்போசிட்டாக இருக்கும். செல்ஃப் ஸ்டெரைலிட்டி, இது வந்து ஒரு ஜெனட்டிக்கல் ப்ரிவென்ஷன் மெத்தட். அதாவது ஒரே பிளான்ட்டோட ஃப்ளாரில் ஃபர்டிலைசேஷன் நடக்காத மாதிரி ஜீன் கண்ட்ரோல் அது இருக்கும், செல்ஃப் ஸ்டெரைலிட்டி. ஓகே, பெட்டுனியா, மால்வா, கிரேப்ஸ், ஆப்பிள் அண்ட் டொபாக்கோஸ். பெட்டுனியா, மால்வா, கிரேப்ஸ், ஆப்பிள் அண்ட் டொபாக்கோ இதுலெல்லாம் செல்ஃப் ஸ்டெரைலிட்டியே இருக்கும். நீங்கள் ஆப்பிள்லாம் பாலினேஷன் பண்ணுறது செல்ஃப் பிளான்ட்டில் பண்ண முடியாது, வேறு ஒரு பிளான்ட்டோட ஃப்ளார் எடுத்துகிட்டு வந்து தான் பாலினேஷன் பண்ணுவாங்க ஆர்டிஃபிஷியலாக ஆப்பிளில், பிகாஸ் செல்ஃப் ஸ்டெரைலிட்டி. இதெல்லாம் கிராஸ் பாலினேஷனோட கான்ட்ரிபியூஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன். இப்போ கிராஸ் பாலினேஷன் require some agents, they are called pollinators. So what are the types of agents அப்படின்னா முதல்ல ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று வந்து பயோட்டிக், ஏபயோட்டிக் அண்டு பயோட்டிக். ஸோ ஏபயோட்டிக்கில் என்னென்ன கொண்டு வரலாம்னா விண்டு, வாட்டர். விண்டு பாலினேஷன், வாட்டர்லையும் பாலினேஷன் இருந்தால் அது வந்து ஏபயோட்டிக், விண்ட் அண்ட் வாட்டர். ஓகே, ஸோ விண்டில் பாலினேஷன் இருந்தால் அதுக்கு பேர் அனிமோபைலி, வாட்டர்னா ஹைட்ரோபைலி. இது பயோட்டிக்கில் வந்து எது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது.
எஸ்பெஷலி அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது ஜூ பைலி. அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. எண்டோமோபைலி, மெர்மோகோபைலி, ஓகே, கைரோப்டிரோபைலி, ஆர்னித்தோபைலி, பை பேர்ட்ஸ், பை ஸ்னேக், ஒபியோபைலி, அது மாதிரி நிறைய இருக்குது. அதை லிஸ்ட் அவுட் பண்ணேன். ஃபஸ்ட்டு எண்டமோபைலி. எண்டமோபைலிங்கிறது இன்செக்ட்ஸ், ஓகே. ரெண்டாவது பேர்ட்ஸுங்கிறது ஆர்னித்தோபைலி. ஆர்னித்தோபைலி பேர்ட்ஸ், ஓகே. தேர்ட் வந்து கைரோப்டிரோபைலி. கைரோப்டிரோபைலி பேட்ஸ், ஓகே. மிர்மிகோபைலி. மிர்மிகோ ants, termites. termites அதிலே வந்துருங்க, கவனமாக படிங்க. ants and termite, மிர்மிகோபைலி. ஸ்னெயில் அதாவது மலாக்கோ ஸ்னெயில், ஓகே. ஸ்னேக் வந்து ஒபியோபைலி. ஒபியோபைலி ஸ்னேக், ஓகே. ஸோ அந்த மாதிரி 6 டைப் ஆஃப் ஜூ பைலி இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம அனிமோபைலி, ஹைட்ரோபைலி, அது ரெண்டை பற்றி பார்க்கலாம், ஓகே. Anemophyli, okay. So pollination by wind. Anemophyli means pollination by wind. So wind pollination, okay. Some plants takes place by wind pollination, okay. Anemophyli, such flowers are called anemophilous flowers, okay. இந்த ஃப்ளார்ஸில் pollen grains எப்படி இருக்கும்? enormous amount of pollen grains. ஸோ அடாப்டேஷனை பாருங்கள். முதல் அடாப்டேஷன் இதுதான், எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் போலன் கிரெயின்ஸ், ஓகே. நிறைய லட்சக்கணக்கான போலன் கிரெயின்ஸ் பண்ணி ஆகணும். ரெண்டாவது டைரக்ஷன்லெஸ், எந்த பக்கம் போகிறது போலன் கிரெயின், எந்த பக்கம் வேணாலும் போகலாம். டைரக்ஷன்லெஸ், எப்படினாலும் போய் எங்கேயோ ஃப்ளவரை போய் ரீச் ஆனால் அதுதான். ஸோ ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் விண்டு பாலினேஷன். அதே மாதிரி இந்த விண்டு பாலினேஷன் நடக்கணும்னா இந்த போலன் கிரெயின்ஸோட வெயிட் எப்படி இருக்கும்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்மாலாக இருக்கணும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும். வெயிட்லெஸ் அதாவது லைட் வெயிட், ஓகே. லைட் வெயிட்டாக இருக்கணும், ட்ரையாக இருக்கணும் குறிப்பாக. இது போலன் கிரெயின்ஸ். ஆனால் ஸ்டிக்மா எப்படி இருக்கணும்? ஸ்டிக்மா ஹேரியாக இருக்கும், ப்ரஷ்ஷியாக இருக்கும், ஸ்டிக்கியாக இருக்கும், மியூசிலேஜினஸ். அப்போ தான் ஸ்டிக் பண்ணி ஒட்ட முடியும், போலன் கிரெயின்ஸை கேட்ச் பண்ண முடியும். ஹேரி நல்லா ஹேர்ஸோடு இருந்ததுன்னா ஈஸியாக போலன் கிரெயின்ஸை என்ன பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம், ஓகே. ஹேரி, ப்ரஷ்ஷி, ஸ்டிக்கி அப்படி இருக்கணும், ஓகே. வெல் எக்ஸ்போஸ்டு ஸ்டேமன்ஸ் இருக்கணும், நல்லா காற்றுல அடிச்சுட்டு போகிற மாதிரியான ஸ்டேமன்ஸ், வெல் எக்ஸ்போஸ்டு ஸ்டேமன்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே அட்ராக்டிவ் அதெல்லாம் தேவையில்லை. அட்ராக்டிவ் இன்செக்ட்ஸ், நெய்தர் ஃப்ராக்ரன்ஸ் நார் நெக்டார், எதுவுமே தேவையில்லை. ஃப்ராக்ரன்ஸ்னால் ஸ்மெல்லு தேவையில்லை, நெக்டார் தேவையில்லை. ஸோ எதுவுமே தேவையில்லை. நோ நீட் ஸ்பெண்ட் மச் எனர்ஜி ஃபார் திஸ் பாலினேஷன். ஒரு காற்று அடித்தா போதும், விண்டு பாலினேஷன், ஓகே. விண்டு பாலினேஷனில் வந்து பெரும்பாலும் ஓவியூல் எப்படி இருக்குன்னா சிங்கிள் ஓவியூலாக இருக்கும். சிங்கிள் ஓவியூல் இருக்கக்கூடிய கைனிஷன் தான் அதிகமாக இருக்கும், ஓகே, ரைட். ஸோ நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ப்ரிமிட்டிவ் பாலினேஷனும் இந்த விண்டு பாலினேஷன் தான். அதனால ஜிம்னோஸ்பர்மும் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லுவோம். ஜிம்னோஸ்பர்ம்ஸில் விண்டு பாலினேஷன் தான் நடக்குது. ஜிம்னோஸ்பர்ம், கிராஸ், பேடி, வீட், கார்ன், நிறைய சொல்லலாம். நிறைய மோனோகாட், பேம்பூஸ், மூங்கில் கூட, காட்டன், கெனாபிஸ், டேட் பாம்ஸ், பப்பாயா, மல்பெரி, இதெல்லாமே விண்டு பாலினேஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். மல்பெரி விண்டு பாலினேஷன், ரைட். செகண்ட் ஹைட்ரோபைலி, தண்ணிக்குள்ள நடக்க போகுது. பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ் பை வாட்டர், தட் இஸ் கால்டு ஹைட்ரோபைலி. பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ் பை வாட்டர். இந்த பாலினேஷன் நடக்கிற இந்த வாட்டரில் நடக்கக்கூடிய இந்த ப்ராசஸை ரெண்டாக டிவைட் பண்ணலாம். எபிஹைட்ரோபைலி அண்ட் ஹைப்போஹைட்ரோபைலி. எபிஹைட்ரோ, ஹைப்போஹைட்ரோ. எபிஹைட்ரோனா சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டரில் நடக்கக்கூடிய பாலினேஷன், ஓகே. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வேலிஸ்னேரியா பிளான்ட், வேலிஸ்னேரியா. ஹைப்போஹைட்ரோபைலினா பிலோ த சர்ஃபேஸ், இன்சைட் த வாட்டர், தண்ணிக்குள்ளே நடக்கும், ஓகே, இன்சைட் வாட்டர்.
அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜோஸ்டிரா, அதாவது சீகிராஸ். ஓகே, ஹைட்ரில்லா, நஜாஸ், செரட்டோபில்லா. இதெல்லாம் வாட்டரில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் தான். அதனால் வாட்டர்லேயே விண்டு பாலினேஷன் ஹைட்ரோபைலி நடக்கும், வாட்டர் பாலினேஷன். பட் நாட் ஆல் த ஹைட்ரோபைட்ஸ் ஆர் ஹைட்ரோபைலி. எல்லா பிளான்ட்ஸும் கிடையாது. இப்போ லோட்டஸ்லாம் கிடையாது. லோட்டஸு, நிலம்பியம் இதெல்லாம் வந்து இந்த பாலினேஷன் நடக்காது. அது எண்டமோஃபைலிலாம் வந்துடும். ஓகே, எல்லா ஹைட்ரோபைட்ஸும் வராது, சில ஹைட்ரோபைட்ஸ் மட்டும்தான். வேலிஸ்டீரியா, ஜோஸ்டிரா. ஓகே, hydrophyly is over. Next, zoophyly, pollination by animals. இங்க pollination by animals, அதாவது எண்டமோஃபைலி அது நடக்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் பாலினேட்டர் ஏஜென்ட். ஃப்ளார்ஸ் வந்து ரொம்ப லார்ஜர், அட்ராக்டிவாக இருக்கும், ஆர்னமெண்டலாக இருக்கும். நெக்டார் கிளாண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். For example, there are 4 important features required for endomophyly: attractive in color, ornamental, nectar, fragrance, smell. Insect attract பண்றது smell, color, nectar, honey எல்லாம் இருக்கும். அப்பதான் endomophyly நடக்கும். So pollination by animals. அதுலயும் குறிப்பா 80% of the pollination takes place by honey bees. Okay, honey bees தான் ஒரு better pollinator. honey bees இல்லைன்னா கண்டிப்பாக நிறைய ஃபாரஸ்ட் அழிஞ்சிடும். ஓகே, ஏன்னா ஹனி பீஸ் வந்து இண்டிகேட்டர் ஸ்பீசிஸ், கீஸ்டோன் ஸ்பீசிஸ் கூட நீங்கள் சொல்லலாம். அந்த ஸ்பீசிஸ் அழிஞ்சுன்னா மற்ற ஸ்பீசிஸ் அழிஞ்சிடும். ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டில் நிறைய ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, அது கூட அழிஞ்சிடும். ஸோ நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். நீங்கள் லெமன் பார்த்துருப்பீங்க, நல்ல ஸ்மெல் இருக்கும், ஃப்ளவர், கலர், ஸ்மெல், ஃப்ராக்ரன்ட், நெக்டார் எல்லாமே இருக்கும். ஆனியன், கோரியாண்டர், ஆப்பிள், பியர், சன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சள்னு கலரு அட்ராக்டிவாக இருக்கும். டொபாக்கோலாம் வாசனையாக இருக்கும், அதுக்கு இன்செக்ட் ரொம்ப மயங்கி வரும். காட்டன், லேபியேசி ஃபேமிலி. ஓகே, இது எல்லாமே பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் எண்டமோஃபைலி. ஓகே, இப்போ எண்டமோஃபைலியில் சில ஸ்பெஷல் மெக்கானிசம்லாம் இருக்குது. ஓகே, அது மூலமாக ஈஸியாக என்ன பண்ணுவோம், எண்டமோஃபைலி இது நடக்கும், பாலினேஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட் மெக்கானிசம் வந்து லீவர் மெக்கானிசம் ஆர் டர்ன்பைப் மெக்கானிசம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சால்வியா பிளான்ட். சால்வியா பிளான்ட்டோட ஃப்ளவர் பாருங்க இப்படி தான் இருக்கு. பாருங்க, இது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு லீவர் மாதிரி இருக்கு பெட்டல். இந்த பாருங்க ஆந்தர். இந்த இன்செக்ட் வருது, நெக்டார் இங்கே இருக்கு. இன்செக்ட் வரும்போது அதோட விங்ஸில் போலன் கிரெயின்ஸ் அட்டாச் ஆகிடும். அதே இன்செக்ட் ஃபீமேல் ஃப்ளவர் போகும்போது, இது ஃபீமேல் ஃப்ளவர், இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டிக்மா இருக்கு பாருங்க, இந்த போலன் கிரெயின்ஸ் அதில் ஒட்டிக்கும். ஸோ பாலினேஷன் பை இன்செக்ட். ஆனால் இந்த இதில் என்ன படிக்கணும் லீவர் மெக்கானிசம்னா, அந்த ஃப்ளவரோட பெட்டலோட ஷேப் பாருங்கள், அது ஒரு லிவர் மாதிரி இருக்கு, வளைஞ்சிருக்கு இல்லையா, லீவர் மாதிரி இருக்கு. மேல் ஃப்ளவர் ஃபீமேல் ஃப்ளவர் தனித்தனியாக இருக்கு. ஸோ ஈஸியாக பாலினேஷன் நடக்கும். லீவர் மெக்கானிசம் ஆர் டர்ன்பைப் மெக்கானிசம் இன் சால்வியா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ளோரல் ரிவார்ட்ஸ் நெக்டாரோ போலன் கிரெயின்ஸ் ஃபார் எடிபிள் பர்பஸ். பூச்சிக்கு வந்து நெக்டார் கொடுக்கணும், போலன் கிரெயின்ஸ் கொடுக்கணும், அப்போ தான் அது வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் தே ப்ரொவைடு சேஃப் பிளேஸ் ஃபார் லேயிங் டு லே எக்ஸ். ப்ரொவைடு சேஃப் பிளேஸ் டு லே எக்ஸ். முட்டைகளை இடுவதற்கு பூக்கள், ஒரு பூ வந்து பழமாயிடும், அந்த பழத்தில் அந்த எக்ஸோட அந்த பூச்சிகள்லாம் இந்த ஃப்ரூட்டை சாப்பிடும். யூகா அண்ட் அமர்போபாலஸ், இந்த ரெண்டு பிளான்ட்லையும் இந்த மாதிரியான மெக்கானிசம். யூகா, அமர்போபாலஸ். போலன் ராபர், இது என்ன, போலன் திருடர்கள். இந்த பூச்சிகள் வந்து சில நேரம் என்ன பண்ணணும்னா போலனை தூக்கிட்டு போயிடும், ஆனால் தூக்கிட்டு போய் சாப்பிட்ரும். இது பாலினேஷனுக்குலாம் யூஸ் ஆகுது. ஸோ ராபரிங் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன், வித்தவுட் பாலினேஷனுக்குலாம் யூஸ் ஆகுது. ட்ராப்டோர் மெக்கானிசம், ட்ராப்டோர் மெக்கானிசம், அதாவது பூச்சிகளை பிடிக்கிறது மாதிரியான ஒரு மெக்கானிசம். கிளாஸ்ட்ரோபாஜா அப்படிங்கிற ஒரு இன்செக்ட், ஃபைகஸ் பிக் பீப்பல், ஆலம்பழம், அத்திப்பழம். இந்த பழம் வந்து ஹைபாந்தோடியம் இன்ஃப்ளாரசன்ஸ்னே சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னாலே ஒரு குடுவை மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே போய் எக்கை லே பண்ணிடும்.
இந்த பிளாஸ்டோபாஜான்னு சொல்லக்கூடிய இந்த வாஸ்ப் வந்து எக்கை லே பண்ணிடும். அப்படி லே பண்ணும்போது பாலினேஷன் நடக்குது, அதே நேரத்தில் ஃப்ரூட்டும் ஃபார்மேஷன் ஆகுது. அடுத்தது முக்கியமானது ஃப்ளை ட்ராப் மெக்கானிசம். ஃப்ளைனா பறக்கக்கூடியது, ட்ராப்னா பூச்சிகளை பிடிக்கிறது, கேட்ச் பண்ணுறது. எப்படி? பிட்ஃபால் ஃப்ளார், நல்ல ஒரு ராட்டன் ஸ்மெல்லு, அதாவது டொபாக்கோ பிளான்ட் இருக்குல்ல, புகையிலை அழுகிய ஒரு வாடை, ராட்டன் ஸ்மெல் ஆஃப் டொபாக்கோ, அந்த வாடையோடு இருக்கக்கூடிய ஒரு பிட்ஃபால் ஃப்ளவர் மாதிரி, ஒரு குழிக்குள்ளே விழுகிற ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். உள்ளே எப்படி இருக்குன்னா ஸ்டிக்கி ஃப்ளூயிட் இருக்கும், நம்ம பூச்சி வந்து விழுந்துன்னா ஒட்டிக்கும். ஓகே, அது எஸ்பெஷலி ஃபீமேல் ஃப்ளவர் தான் அந்த மாதிரி இருக்கும், மேல் ஃப்ளவரில் கூட அப்படி இருக்காது. ஓகே, அந்த மாதிரி இன்செக்ட் வந்து என்ன ஆயிடும், இன்செக்ட் ஆர் ட்ராப்டு லைக் பிரிசன், லாக் டவுன் இன்டு த ஃப்ளார், பிடிக்கப்படும், பொறி வச்சு பிடிச்சது மாதிரி பிடிச்சிக்கணும். ஓகே, அதுக்கு ஃபீமேல் ஃபனல் ஷேப்டு ஃப்ளார் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, இன் ஃப்ளை ட்ராப் மெக்கானிசம். 6th ஒன் நிம்பே, வாட்டர் ஹயசின், நெலம்போ, அலிஸ்மா, அந்த மாதிரி எல்லாமே ஹைட்ரோபைட்ஸ். பார்த்தீங்களா, நிம்பே, வாட்டர் ஹயசின், நெலம்போ, அலிஸ்மா, these are all hydrophytes. Even they are hydrophytes, there is no water pollination. Endomophilus helps for pollination here. Water pollination occur. Okay. Next, இப்போ pollination by birds பார்க்க போறோம். ஆர்னித்தோபைலி. ஆர்னித்தோபைலினா pollination by birds. என்னென்ன பேர்ட்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு பாருங்க. Sunbird. Okay, sunbird, hummingbird, okay, honeybird, sunbird, hummingbird, honeybird. Sunbird எந்த பிளான்ட்ல பாலினேஷன் நடக்குது? ஓகே, sunbird, hummingbird, பைனோனியாங்கிற செடியில பிளான்ட்ல பாலினேஷன் நடக்கிறதுக்கு hummingbird, sunbird. அதே இது ஹனிபர்டு நிறைய பிளான்ட் பாருங்க, ஸ்டெலிட்ஜியா ஒரு மியூசைசி பிளான்ட், ஸ்டெலிட்ஜியா. அப்புறம் கேலிஸ்டிமோன், அப்புறம் பாம்பாக்ஸ், இலவம் பஞ்சு மரம் இருக்கு இல்லையா, சில்க் காட்டன் வுட்டு ட்ரீ, சில்க் காட்டன் வுட்டு ட்ரீ. கேலிஸ்டிமோன்னா பாட்டில் ப்ரஷ், பியூட்டியா மோனோஸ்பெர்மா. நமக்கு அவ்வளோவா சில பிளான்ட் தெரியாது என்றாலும் அவங்க கொஷின் கேட்பாங்க. இப்போ ஹனி பேர்டு எதில் பாலினேஷன் பண்ணுதுன்னு கேட்கலாம். பாம்பாக்ஸ், பியூட்டியா மோனோஸ்பெர்மா, கேலிஸ்டிமோன், ஸ்டெலிட்ஜியா, அதெல்லாம் கொடுக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் ஹம்மிங் பேர்ட், சன்பேர்ட். ஓகே, கோரல் ட்ரீயும் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதாவது எரித்ரினான்னு சொல்லுவாங்க, எரித்ரினா. இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே ஹனி பேர்டுனால பாலினேஷன் நடக்கக்கூடிய பிளான்ட்ஸ். ஸோ ஆர்னித்தோபைலிங்கிறது பாலினேஷன் பை பேர்ட்ஸ். நெக்ஸ்ட் கைரோப்டிரோபைலி. இது பாலினேஷன் பை பேர்ட்ஸ், வௌவால்கள். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பனானா கொடுக்கலாம். பனானா, ஆடன்சோனியா, பௌஹினியா, கைகேலியா பிளான்ட். கைகேலியா பிளான்ட்னா சாசேஜ் ட்ரீ தெரியுமா? குடுவை இருக்குல்ல, திருவோடு சாசேஜ், திருவோடு கொண்டு வருவாங்கல்ல பிச்சை எடுப்பவர்கள், அந்த பிளான்ட்டு. அதில் எல்லாமே பேர்ட்ஸ் தான். ஆந்தோசெப்பாலஸ், கடம்பா மரம், ஸோ கடம்பா, ஆடன்சோனியா, பௌஹினியா, கைஜீலியா, இங்கெல்லாம் அதிகமாக பேட்ஸ் வௌவால்னால நடக்கும். நெக்ஸ்ட் மிர்மிக்கோபைலி, நல்லா நோட் பண்ணிட்டே வாங்கப்பா. மிர்மிக்கோபைலி இது வந்து என்னன்னா ants and termites, pollination by ants and termites. எக்ஸாம்பிள் பிளான்ட்ஸ் என்ன சொல்லலாம்? ப்ரோசோபிஸ், முள் மரம், நம்ம காலில் முள் குத்துது இல்லையா, ப்ரோசோபிஸ். அது அக்கேஷியாங்கிறது இந்த கருவேல மரம் சொல்ல முடியாது. அண்ட் சம் மெம்பர்ஸ் ஆஃப் ரூபியேசி. இந்த ரூபியேசியில் ஆண்ட்ஸ் அண்ட் டெர்மைட்ஸ்னால பாலினேஷன் நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் மலாக்கோபைலி. Pollination by snail. Okay, it is also called as marmo.
மால்மோக்கோ, மால்மோக்கோ பைலி, மலாக்கோ அல்லது மால்மோக்கோ, மால்மோக்கோ, மலாக்கோ எல்லாம் ஒன்று. மலாக்கோ பைலி, மால்மோக்கோ பைலி, பாலினேஷன் பை ஸ்னைக்ஸ். பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிரைசாந்திமம். கிரைசாந்திமம் ஒரே பிளான்ட் தான், கண்டிப்பாக கேட்கலாம், வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்னைல், கிரைசாந்திமம், மலாக்கோ பைலி. நெக்ஸ்ட் பாலினேஷன் பை ஸ்னேக், ஒப்பியோ பைலி. பாலினேஷன் பை ஸ்னேக் என்ன பிளான்ட்ல? சாண்டலம் ஆல்பம். சந்தன மரத்தில் ஸ்னேக்னால பாலினேஷன் நடக்கும். ஓகே, தட் இஸ் கால்டு ஒப்பியோ பைலி. சரிங்களா? அப்புறம் சம் ஆஃப் த ரிப்போர்ட் ஃபார் பாலினேஷன், லெமூர் குரங்குகள், அப்புறம் கார்டன் லிசர்ட், ஓனான்னு சொல்ல முடியாது, ஜெக்கோ லிசர்ட், அப்புறம் ரோடன்ஸ், ரேட்டு, ஸ்குரில், இது எல்லாமே பாலினேஷனுக்கு யூஸ் ஆகக்கூடிய சில அனிமல்ஸ். ப்ரிமேட்டில் லெமூர். ஓகே, ரோஸில் வந்து பாலினேஷன் எப்படி நடக்குதுன்னா, ரோஸ் இன்செக்ட்னால பாலினேஷன் நடக்கும். பனானா பேட்ஸ், பனானால சீட்ஸே ஃபார்ம் ஆகாது, ஆனால் பாலினேஷன் நடக்கும். பாலினேஷன் நடந்த ஃபெர்டிலைசேஷன் தான் நடக்காது பை பேட்ஸ், எஸ்பெஷலி பேட்ஸ். பேர்ட்ஸ்னாலே நம்ம கைரோப்டிரோபைலின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் ஆஃப் த செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன். பாலினேஷன் இஸ் ஓவர். இதிலிருந்து ஒரு 1 or 2 கொஸ்டின் தே மே ஆஸ்க். தேங்க்யூ ஸோ மச்.